பிலிப்பியர் 4:6 7 என்ன சொல்லுதுங்க? நீங்கள் ஒன்றுக்கும் பிலிப்பியன் சாப்டர் 4:6 and 7 அங்க என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஓவர் திங்கிங் உடைய எங்க நம்மளை கொண்டு வந்து நிறுத்துதுன்னா, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லைன்னா ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, இந்த ஓவர் திங்கிங் எங்க கொண்டு போய் எங்க நமக்கு பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்துக்குதுன்னா, ஹல்லேலூயா, நம்ம இங்க சொல்லும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும், ஹல்லேலூயா, இங்கிலீஷ்ல சொல்லும் இட் வில் எஃபெக்ட் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட். உங்க இருதயத்தையும் சிந்தையிலையும் உருவாகுகிற அந்த ஓவர் ஆங்ஷியஸ்னஸ் ஆர் ஓவர் திங்கிங் வில் பிரிங் எ கிரேட் அன்பீஸ்ஃபுல்னஸ். இங்க என்ன சொல்லுதுங்க? அங்க the peace of God which surpasses all understanding will guard your heart and mind through Christ. அப்போனா இந்த ஓவர் திங்கிங் ஆர் ஓவர் ஆங்ஷியஸ்னஸ் என்ன பண்ணும்னா, நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மைண்டையும் நம்முடைய ஹார்ட்டையும் மைண்டையும் டிஸ்டர்ப் பண்ணிவிடும். எப்ப நம்ம இருதயமும் மனசும் தடுமாற்றத்துக்குள்ள வருகிறதோ, யூ வில் லூஸ் பீஸ். நம்ம சமாதானத்தை இழந்து போவோம், நிறைய கவலைப்பட ஆரம்பிப்போம், நிறைய பயப்படுவோம், இதெல்லாம் வரும். அதனாலதான் கர்த்தர் நமக்கு அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். என்னன்னு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஹல்லேலூயா. முதல்ல அதை சொல்றாரு இங்கிலீஷ்ல, பி ஆங்ஷியஸ் ஃபார் நத்திங். do not be anxious about anything. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Hallelujah. Even before that problem உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே God knows that problem. Hallelujah. உங்ககிட்ட அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு தெரியும் அந்த பிரச்சனை அவர்கிட்ட வந்துருச்சு. அதனால்தான் பேதுரு எழுதுவாரு, என்ன பண்ணுங்க, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க. Bring everything to God. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. Let God take control of your life. He knows everything of your life. உங்க வாழ்க்கையில நீங்க நாளைக்கு நடக்கிறது என்னன்னு தெரியாது. அந்த சூழ்நிலை, அந்த காரியங்கள் உங்க முன்னாடி வந்துச்சுன்னா, then there you struggle. அதனாலதான் இங்க பரிசுத்த ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார்னா, நீங்க உங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, சின்ன காரியமோ பெரிய காரியமோ உங்களை கவலைப்படுத்துகிற எந்த காரியமோ, இங்கிலீஷ்ல சொல்ல do not be anxious about anything. இப்போ அந்த ஆங்ஷியஸ்னஸ் பார்க்கும்போது ஏதோ சாதாரணமான கவலைப்படுகிறது அல்ல. அந்த ஆங்ஷியஸ்னஸ் என்ன ஆகும், நிறைய நேரத்துல அந்த ஆங்ஷியஸ் நிமித்தம் பிரஷர் நமக்கு அதிகமா கூடிரும். கடந்த நாள்ல என்னுடைய ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போயிருக்கும் போது அவர் சொன்னாரு, எனக்கு எப்போதுமே பிபி நார்மலா இருக்கும், என்ன சில டெஸ்ட்டுங்க எடுத்தாங்க, என்னுடைய பிபி ரொம்ப ஹையா போயிடுச்சு. எதுக்குன்னா, பிகாஸ் என்ன நடந்துருமோ, என்ன ரிப்போர்ட் வந்துருமோ, என்ன பண்ணிட போறாங்களோ, those things began to அவருடைய மைண்டுக்குள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால அவருடைய பிரெயின் என்ன பண்ணுச்சுங்க, அந்த பிளட் பிரஷரை ஹையா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டெஸ்ட் எல்லாம் எடுத்த பிறகு நார்மலா என்ன இருக்கணுமோ அதுதான் சில இருந்தது, அது ஒன்னும் பெரிய இஷ்யூ இல்லைன்னு வந்தது. பட் என்ன ஆகுதுங்க, அந்த பிகாஸ் the anxiousness எங்க போகிறது, it brings disturbance to many parts of your body. உங்க மனசு, உங்க இருதயம், உங்க blood pressure. சில பேருக்கு இந்த ஆங்ஷியஸ்னால சுகர் கூட ரொம்ப ஜம்ப் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். Hallelujah. So God says, do not be anxious about anything. எதை குறிச்சும் கவலைப்படாது. ஒன்றை குறித்து நீ கவலைப்படாம என்ன பண்ணு, there is one way. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுங்க, let God know it. அவர் சொல்றாரு, எல்லாவற்றும் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. It means God says, when you become anxious, become busy with your prayer with thanksgiving. Hallelujah. தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. That is the way God, the Bible teaches us. Anxious வரனா அதுக்கு ஆன்டிடோட் என்ன தெரியுமா? Prayer, supplication and thanksgiving.
ஹல்லேலூயா. ஆன்டிடோட் ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஆன்டிபயோட்டிக் வச்சிருக்கிறார் பைபிள் வசனத்துல. when you become anxious, உங்க பல காரியங்கள் யோசனைகள் வந்து உங்களை குழப்பத்துல தள்ளுதா, ஆண்டவருடைய ஆன்டிடோட் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. கவலைப்படாதன்னு சொல்றது மாத்திரமல்ல, அதுக்கு மருந்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன மருந்து வச்சிருக்கிறாரு? எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. Let God, bring it to God. தேவனுக்கு தெரியாதுன்னு இல்ல. He knows everything. நீங்க பைபிள் சொல்லுது, even before you pray, தேவனுக்கு God knows you what you need. மத்தேயு 6ல சொல்லும், சங்கீதம் 139ல சொல்லும். என்னன்னு? ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே வாயில இருந்து என்ன வார்த்தை வரும்னு அவருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. everything he knows. நம்ம ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். God knows everything from A to Z. God knows everything about us. பட் ஆனா அதே நேரத்துல என்ன பண்றாரு? I want to listen from you. உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். I want you to tell your issues to me. And so take that antidote like a prayer, a supplication, a thanksgiving. எடுத்துட்டு என்கிட்ட வா. You begin to tell me, you begin to praise, you begin to thanksgiving பண்ணு. நீ பாட்டுக்கு நீ என்னோட பேசிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. உன்னை அழிக்க வந்தது, உன்னை என்ன பண்றது? டிஸ்டர்ப் பண்ண வந்தது உனக்கு முன்பாகவே அது என்ன ஆகுங்க? உன் இருதயத்தையும் சிந்தையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வந்து காத்து. when you do that, ஆண்டவர் சொல்றார், my peace will rule you. My peace will rule your heart and mind. There is nothing that God cannot do. உங்க வாழ்க்கையில செய்ய முடியாதது ஒண்ணலங்க. God can do anything. அவர் அதான் சொல்றார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, மத்தேயு 11ல நீங்க ஒன்று என்ன பண்ணுங்க? நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. give it to me. I want to bear it. I want to. ஏன்னா அவர் சொல்றார், I know நீங்க இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுனால you will be at loss, health wise, physical, spiritual, mental. நீங்க என்ன பண்ணுவீங்க? you will have so much problem in your life. அவர் சொல்றார், அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது. உன் பிரச்சனைகளை அவன் சொல்லிட்டாருல, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட. அவன் சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணு? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. Then why don't we believe God? Why don't we believe the promises? அவர் தான் நான் என்னை விட்டு போறதே இல்லைன்னு சொல்லிட்டாரு, என்னை கைவிடுதலைன்னு சொல்லிட்டாரு. Then how can he அவருடைய வார்த்தையை அவர் ஓவர்லுக் பண்ண முடியும்? என்னை விட்டு எப்படி போக முடியும்? சோ அவர் கூட இருக்கிறாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை தெரிஞ்சாதானே நீங்க அவங்க கிட்ட உங்க பிரச்சனையை கொண்டு வர முடியும். Take to God everything in prayer. அவர் கேட்பாரா கேட்க மாட்டாராங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள வேணாம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், is willing to hear from you. அது சிக்னஸா இருக்கட்டும், மானிட்டரி காரியமா இருக்கட்டும், பிசிக்கல் காரியமா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், in whatever, wherever your body, your mind is struggling, your heart is struggling, பயம், just take it to God. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை குறிச்சு நான் எனக்கு பயமா இருக்கிறது, ஆண்டவரே இந்த காரியத்தை குறிச்சு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. So is there. கிங் ஜெஹோஷாபாத் அதான் பண்ண. ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீங்க 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஆண்டவரே திரள் கூட்டம், திரளான ஜனங்க எங்களுக்கு விரோதமா வராங்க, நாங்க சின்னதா இருக்கிறோம், சிறிய கூட்டம் ஆண்டவரே, அந்த ஆர்மி கூட எங்ககிட்ட இல்ல, இங்க போது எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. We don't know what to do, oh God. We just come to you. நாங்க சொல்லிட்டோம், நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. Tell God, அவர்கிட்ட சொல்லுங்க, I don't know what to do in this situation, oh God. எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியாது, பட் உங்களுக்கு என்ன பண்ணோன்னு தெரியும். அதனால உங்ககிட்ட இந்த காரியத்தை, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பயத்தை, என்னுடைய கலக்கத்தை, என்னுடைய ஆங்ஷியஸ்னஸ் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் எப்படி அந்த ஆங்ஷியஸ்னஸ், ஜெஹோஷாபாத்தோட ஆங்ஷியஸ்னஸ் எப்படி தீர்த்தாருங்க? அவர் சொன்னாரு, அப்பா இந்த யுத்தம் உன்னுடையது அல்லது, நான் பாத்துக்கிறேன், விட்டுரு நீ. So Jehoshaphat believed on God so much. அவருடைய வார்த்தை மேல, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை மேல அத்தனை நம்பிக்கை வச்சான். அவன் அடுத்து சொன்னா, அவன் என்ன பண்றாங்க? He pulled back his army. முன்னாடி என்ன பண்ண? ஸ்தோத்திரம் பண்ணுகிறவளை, கர்த்தரை துதிக்கிற லேவியர்களை முன்ன அனுப்புனா. அவன் சொன்னா, நான் sing and praise God, thanksgiving கொடுப்பா. அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். They began to praise God. நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. And they saw the breakthrough. இதுதாங்க அது ஜெஹோஷாபாத்துடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு நமக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கிறது. Why you worry about so many things? அதனால எதுக்கு உங்க பிசிக்கலா, மென்டலா, ஸ்பிரிச்சுவலா God doesn't want to be worn out. இன்னைக்கு நிறைய நம்ம யோசித்து worn out ஆயிரும். God doesn't want you to be in that condition. He wants to, he is ready to, உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் காத்து இருக்கிறாரு. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க காத்து இருக்கிறாரு. He doesn't want you to work for nothing. ஒன்னும் பெற, அவர் மாத்திரம் தான் செய்யக்கூடிய காரியத்தை அவர் மாத்திரம் தான் செய்வார். உங்க ஆங்ஷியஸ்னஸ் அவர் தான் எடுத்து போட முடியும். உங்களுக்கு சமாதானத்தை அவர் தான் கொடுக்க முடியும். உங்களை பிரச்சனையில இருந்து மாற்ற அவரால் தான் முடியும். So you cannot do. உங்களால முடியாதது. Why do you want to try? Just leave it at the feet of Jesus. உட்கார்ந்து பாருங்க, அமைதியா உட்கார்ந்து பாருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். That is a promise God gives you. Why do you want to worry? Why do you want to be anxious? உங்களுக்கு பிரயோஜனப்படாதத மேல ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? Why do you want to burden yourself? You are not only burdening yourself. உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்களே நீங்க பர்டன் பண்ணி கொண்டு அவங்களை கவலைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. God doesn't want that kind of life. He wants to, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அவர்களுக்குள்ள பரவணும். உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் அவர்களுக்குள்ள பரவணும். உங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள பரவணும். That is the life God has given you. உங்களுக்குள்ள ஏன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு? உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கையாக ஏன் இருக்கிற? Why Christ, the hope is of glory is in you. உங்களுக்கு ஏதோ நம்பிக்கை இல்லாம வாழ்றதுக்கா? He is your hope. Why don't you stand up today? எழும்புங்க, சொல்லுங்க. I'm not going to worry about anything. என் பாரங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவரே உன்னை ஆதரிப்பார். உன் காலை தள்ளாட ஒட்டாருன்னு சங்கீதத்துல சொல்லுதில்ல? 1 பேதுரு 5:7 சொல்ற, உங்களை விசாரிக்கிறவரா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். எதுக்கு தெளிந்த புத்திங்க? பிசாசான வருவான், அவர் சொல்லுவாரு, விழித்திருங்கள், ஏனெனில் உங்க எதிராளியான பிசாசு அவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்ட. என்ன பண்ண வராங்க? He wants to infuse in you பயத்தையும் கலக்கத்தையும் வேதனையும் இன்ஃபியூஸ் பண்றான். உங்களை ஜெபிக்க விடாம தடை பண்றான். உங்களை ஸ்தோத்திரம் பண்ண விடாம தடை பண்றான். உங்களை கவலைப்பட்டு உட்கார வைக்கிறான். பட் we still believe. நான் கவலைப்படலைன்னா எப்படி? நான் யோசிக்கலைன்னா எப்படி? ஆண்டவர் நீ கவலைப்படுன்னு சொல்ல, நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதுன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நீங்க கவலைப்படாம டேக் இட் எவ்ரிதிங் டு காட் இன் பிரேயர். அதோட கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அவர் ஆராதிங்க, ஒரு 2 பாடலை பாடுங்க, அப்படியே ஆவியில நிரம்புங்க. ஹalleluya, do something. நேரத்தை அவருடைய பிரசன்னத்துல, தாவீது சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துல, உங்க சமூகத்துல பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு. There is complete joy. There is fullness of joy in your presence. In the presence of God there cannot be sorrow. தேவன் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்க முடியாது. பைபிள் அப்படித்தான் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷத்துல. when you go to heaven, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, அங்க இருள் இல்ல. யோசிச்சு பாருங்க. In the presence of God that will be there, joy, happiness, peace. And the devil doesn't want you to live in that peace of God. உங்களை இருள இருக்க பண்ணுகிறான். Don't tolerate the devil.
அதான் பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் him. Praise God. தேவனை துதிங்க, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. சேலஞ்ச் him. சொல்லுங்க, God, I'm God's son and I'm God's daughter. என்னை தேவனுடைய ரத்தத்தினால வாங்கி இருக்கிறார். Devil, you have no place in me. சொல்லுங்க அவனுக்கு. Hallelujah. Anxiousness உனக்கு என்கிட்ட இடம் கிடையாது. Because I have God, I have the peace of God. சொல்லி பாருங்க. See, தேவனை மீறி பிசாசு உங்ககிட்ட வர முடியாது. உங்ககிட்ட வரணும்னா முதல்ல உங்க மனசை குழப்பணும், உங்களுக்குள்ள சந்தேகத்தை உருவாக்கணும். அதெல்லாம் வந்துருச்சுன்னா you will be thinking about your problem, your issues of life, and you will miss God. அவனுக்கு என்ன, the devil wants you to miss God. Don't miss God for anything. He's still there seated on the throne. சிங்காசனத்தில் அவர் இன்னும் வீற்று கொண்டு இருக்கிறார். மகிமையான காரியங்கள் அவர் உங்களுக்காக செய்வார். Hallelujah.